ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோ பொறுத்தவரை திவாகர், வினோத் இந்த ரெண்டு பேரோட தலைமை சரியில்லப்பா, சாம்ராஜ்யத்தோட தலைமையை நானே மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பொறுத்தவரை தலைமையை தூக்கி எறிகிறாரு. அதாவது வினோத்தை பொறுத்தவரை ரொம்பவே திறமைசாலி அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதே நேரத்தில் அவரோட திறமைகளை மற்றவங்களை இழிவுபடுத்துற மாதிரி பாடல் வரிகள் எழுதுறதுலயே செலவு பண்றாரோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அவர் எல்லாரையுமே கலாய்க்கிறாரு, கேவலப்படுத்துற மாதிரி பாட்டெல்லாம் பாடுறாரு. நேத்து கூட நிக்கவே வக்கீல்ல உனக்கு 3 பொண்டாட்டியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேவலப்படுத்தினாரு. இப்பெல்லாம் இவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஆனா இவர் பேசுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை அவரால் ஏத்துக்கவே முடியாது. நான் தான் சரி, என்ன எப்படா நீ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கான லைவ் ஸ்ட்ரீம்லயே திவ்யா கிட்டையா இருக்கட்டும் இல்ல சபரி கிட்டையா இருக்கட்டும் பல இடங்கள்ல சண்டை போட்டாரு. அந்த வகையில உன்னோட தலைமை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வினோத்தோட தலைமையை பிடிங்கிறாரு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர்மெலன் திவாகரை பொறுத்தவரை திவாகர் வந்து செம ஃபன் பண்ணாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதே நேரத்தில் புதுசா ஏதாவது கிரியேட்டிவிட்டியா பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பெண்கள் கிட்ட கொஞ்சம் வலியுற மாதிரி பேசுறது, ரீல்ஸ் பண்றது, டைலாக் அடிக்கிறது, இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில இந்த ரெண்டு பேரையுமே மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் முடிவெடுத்து மாத்துறாரு. அதன் அடிப்படையில கானா சாம்ராஜ்யத்தின் ராஜாவா விக்ரம மாத்துறாங்க. விக்ரம பொறுத்தளவுல வக்ரத்தோட சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு நாள் நான் பண்பானவன், பரிவானவன், அன்பானவன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த விக்ரம் வந்து எனக்குள்ளே இப்படி ஒரு அரக்கன் இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அரக்கத்தனமா நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரை பொறுத்தளவுல பல இடங்கள்ல அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியும் மார்க் பண்ற மாதிரியும் இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தர்பீஸ் சாம்ராஜ்யத்தோட ராணியா பார்வதியை மாத்துறாங்க. உண்மையாவே விக்ரமுக்கும் பார்வதிக்கும் இடையில தான் இந்த வாரம் முழுக்க முழுக்க சண்டைகள் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரோட தலைமையில இந்த டாஸ்க் எப்படி சிக்கி சின்னாபின்னமாக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்தவரை எந்த டாஸ்கையுமே போட்டியாளர்கள் டாஸ்கா பார்க்க மாட்டாங்க, அவங்களோட சொந்த வெறுப்புகளை காட்டுற இடமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த டாஸ்கா மட்டுமே விளையாடுறது யாராவது இருக்காங்களான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.